ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நட்சத்திர சீரிஸின் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூர நட்சத்திரம். ஆம், எப்பவும் போல லாவண்யா மேடம் பூர நட்சத்திரம் பத்தி விளக்கம் சொல்லுவாங்க. அதுல வர்ற சந்தேகங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சாலினி. பூர நட்சத்திரத்தோட சின்னம் வந்துட்டு முதலிரவு படுக்கையின் முன்னிரண்டு கால்கள். அதோட மரம் வந்துட்டு பலாச மரம், ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது அது சிவப்பு கலரா பெரிய பெரிய பூவா பெரிய பூக்கும் பெரிய இல்லையா? பூவா இருக்கும். பார்க்க நெருப்பு எரியிற மாதிரி இருக்கும். ஆமாங்க. அதனால தான் அதுக்கு பேரு ஃப்ளேம் ஃப்ளேம் ஆஃப் ஆஃப் த த ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் அந்த மாரி. இதோட அ தேவதை வந்து பாகா. இதற்கான அ நட்சத்திர கடவுள் வந்து தெய்வம் வந்து பார்வதி தேவி. இதுக்கு பலாச மரம்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுக்கு பதிலா தமிழ் ஜோதிடத்துல வந்துட்டு எலுமிச்சையும் குடுக்குறாங்க. எலுமிச்சம்பழ மாலை, நம்ம அம்மனுக்கெல்லாம் எலுமிச்சம்பழ மாலை மணக்கோலம். போட்டிருப்போம் இல்லைங்களா? அதுவும் நம்ம இதுல வந்துட்டு இதுக்கு இன்னொரு மாற்று மரமா சொல்றோம். சரிங்க. இதோட தேவதை வந்து பாகா இல்லைங்களா? பாகாங்கிறவர் யாரு அப்டின்னா, அவர் வந்துட்டு ஆ அதிக வளத்தை குடுக்குறவர். பெரிய பவுண்டின்னு சொல்றோம் இல்லைங்களா? பெரும் செல்வத்தை குடுக்குறவரு ஆ பாகா. அப்புறம் அது இல்லாம அவருக்கு இன்னொரு குவாலிட்டீஸ் வந்து என்னன்னா, காதல், காமம், இணை சேர்தல் இதற்கான கடவுளும் பாகா தான். சரி. அப்போ இந்த நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா, இணை சேர்தல பத்தி நமக்கு குறிப்பிடுற நட்சத்திரம் தான். அதாவது ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன், ப்ரோக்ரியேஷன் ரீப்ரொடக்ஷனுக்காக நம்ம ஒண்ண உருவாக்குறதுக்காக என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. சொல்லக்கூடியது. இப்போ இத வந்து நம்ம இன்னும் டீப்பா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாகாக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்காங்க. 3 ஆண்கள், 3 மகன்கள், 3 மகள்கள் இருக்காங்க. இந்த 3 மகன்கள் வந்துட்டு ஒரு ஆண் அதாவது கல்யாணத்துக்கு வர ஆண் இருக்காங்க இல்லைங்களா? மாப்பிள்ளை எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கறக்காக அவங்க 3 மகன்களோட பெயர்கள்ல இருந்து நமக்கு புரிய வருது. அவங்களோட 3 மகன்களோட பெயர்கள் வந்துட்டு மகிமன், விபு, பிரபு. மகிமன்னா சக்தி வாய்ந்த, இல்லன்னா பெரிய அப்படிங்கிறது. அப்போ அ மகிமன் இது. அ விபு அப்படின்னான்னா உறுதியான ம். அப்படி. அப்புறம் பிரபு அப்படின்னான்னா வந்துட்டு ஊடுருவுறது அப்படிங்கிற மாதிரி. இந்த 3 பெயர்கள மாத்தி மாத்தியும் சொல்லிக்கிறாங்க. அர்த்தங்கள். அப்போ ஒரு ஆண் வந்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத இது சொல்லுது. அதே மாதிரி அ வ பாகாக்கு 3 மகள்கள் இருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அவங்க பேர் வந்து சுவரதா. சுவரதான்னா பொறுமைன்னு அர்த்தம். அப்புறம் வி வ ஆசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆசிஸ் அப்படின்னானா வந்துட்டு காதலை அ எதிர்கொள்ற இல்லைன்னா காதலை பூர்த்தி செய்ற அ அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. இன்னொருத்தரோட பெயர் வந்துட்டு வரோகா. ம். வரோகா அப்படிங்கிறவங்க வந்து ஆ வரோகா அப்படிங்கிறது வந்து அ அழகிய அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நமக்கு குடுக்குது. ம், ம், ம். ஸோ, இப்ப வந்து இந்த 3 குணங்கள் வந்து ஒரு மணப்பெண்ணுக்கு இருக்கிறதா சொல்றோம். இத பத்தின ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்க சொல்றீங்களா? சரிங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற மகம் நட்சத்திரத்துல வந்து நம்ம அம் அல் லைக் பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய அந்த அ டிஎன்ஏஸ் பேசிக்கலி அந்த டிஎன்ஏ நமக்கு கடத்தப்படுறதுக்கு தயாரா இருக்கிற நிலைய நம்ம வந்து பார்த்தோம். இந்த நிலையிலிருந்து அடுத்து பண்ண போறது என்னன்னா வந்து, நம்மள மாதிரி இன்னொன்னு ப்ரோகிரியேட் பண்ண போறோம். இந்த ப்ரோகிரியேஷனுக்கு இணை சேர்தல் அப்படிங்கிறது அவசியம். அப்ப இணை சேர்தலுக்கு என்னலாம் தேவை அப்படிங்கிறது வந்து இந்த நட்சத்திரத்துல இருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இணை சேர்தல் அப்படின்றது வந்து இவென்ச்சுவலி அடுத்தடுத்த நட்சத்திரங்கள்ல பார்த்து பின்னாடி நடந்தாலும், த அதற்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது வந்து இந்த இந்த நட்சத்திரம். இப்போ இணை சேர்தல் அப்படின்னாலே வந்து ஒரு ஆண், ஒரு பெண் எப்படி இருக்கணும்? எந்த மாதிரியான குணாதிசயங்களோட அவங்க இருக்கணும்? அந்த குணாதிசயங்கள் எப்படி இவங்களுக்கு காலப்போக்குல ஒரு எத வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. தன்ன மாதிரி இன்னொன்னு உருவாக்கணும்னு நெனைக்கிறாங்க இல்லையா? அந்த உருவாக்குதல் அது எதுவா இருக்கணும்? எ அந்த 2 இணைவுனால எது உருவாகும்? அப்படிங்கிறதுக்கான குணாதிசயங்கள் தான் வந்து இங்க சொல்லப்படுது. இதுல வந்து ஆண் இந்த ஒரு பராக்கிரமத்தோடையும், சக்தியோடையும் ஊடுருவும் தன்மைனா, நம்ம எத பார்த்தாலும் அதை புரிந்து, அறிந்து, அதுக்கு கல்வி கற்று ஏத்துக்கக்கூடிய தன்மையோடையும் இருக்கும்போது, அவங்களுக்கு
வரக்கூடிய கிரியேட்டிவ் சக்தி இருக்கு இல்லையா? எதையும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவ்னு சொல்றோம் இல்லையா? அந்த சக்தி இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் தன்மை அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இங்க எதெல்லாம் லேக் ஆகுதோ அத பூர்த்தி பண்ணக்கூடிய, ஆ இனிமை பொருந்திய இந்த டிஎன்ஏஸ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம உடல்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆ உடல் அமைப்பும் சரி, மன அமைப்பும் சரி இருக்கணும். இந்த 2ம் இருந்து ஒரு ஆண் தன்மையும், பெண் தன்மையும் ஒண்ணு சேரும்போது தான், இவங்களுக்கு அதுக்கு அடுத்த சரியான ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ வந்து உருவாக்க முடியும். அந்த பரம்பரை வந்து அடுத்து தொடர்ந்து வந்து நல்லபடியா வளரும். இந்த நட்சத்திரம் வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த மாதிரி குணாதிசயங்கள் தேவை? ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் எந்த மாதிரி குணாதிசயங்கள் தேவை? எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்துச்சுன்னா, அவங்க சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஆ இத வந்து நேயர்கள் வந்து இன்னும் ஆழ சிந்திச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த இந்த 2 குணம் இந்த 2 இங்க சொல்லப்பட்ட குணங்கள் வந்து பொதுவா ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி லேக் ஆகுறதுனால தான், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வருது. அ எப்பவுமே எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணாலே பிரச்சனை, பிரச்சனைன்னு பொதுவா சொல்றத பார்க்குறோம். இது ஏன் பிரச்சனை அப்டின்னா, இன் அ 2 பேருக்குமே 2 பார்ட்டிக்குமே இந்த குணங்கள் இருக்கணும். அப்பதான் ஒரு கல்யாணம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். ஒருத்தருக்கு ஒரு விதமான குணம் வந்து இல்லாம போனாலும், அது போராட்டங்கள நோக்கி தான் வந்து கொண்டு போகும். அதனால தான் இது ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம். இதுல கோள்கள் இருந்தா எந்த மாதிரி வேணாலும் பிரச்சனை வரும். அந்த கோள்கள் சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் வரும். அத இன்னும் கொஞ்சம் நீங்க எலாபரேட் பண்றதுனா பண்றீங்களா? அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சாந்தினி. ஆ இப்போ இந்த 2 நட்சத்திரம் நம்ம சொல்றீங்களா? உத்திரமும் பூரமும், உத்திரமும் அடுத்தடுத்த நட்சத்திரங்கள். இது வந்துட்டு ஜோடி நட்சத்திரங்கள்னு சொல்றோம். அப்டின்னா, இதோட தேவதையும், அந்த நட்சத்திரத்தோட தேவதையும் தன்னோட பொறுப்புகளை மாத்தி, மாத்தி செஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த 2 நட்சத்திரத்திலயுமே நமக்கு கோள்கள் இருக்கு. இல்ல இந்த நட்சத்திரத்தில கோள்கள் இருக்கு அப்டின்னா கூட, நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டீஸா இருக்கும். அதனால தான் இது வந்துட்டு ப்ரோக்ரியேஷனுக்கு ரொம்ப முக்கியம். உன்னதமான நட்சத்திரமாவும் பார்க்கப்படுது. இப்போ இது நீங்க சொல்லும்போது இன்னொன்னு ஞாபகம் வருது. பொதுவா கல்யாணங்கள்ல வந்து இந்த அ தாரை வார்த்து குடுத்தல் அப்டின்ற ஒரு இதுல வந்து, அம்மா, அப்பாவுடைய ரோல வந்து இந்த பெரியம்மா, பெரியப்பா அப்டிங்கிறவங்க ரோல்ல இருக்கிறவங்க பண்ணுவோம். பண்ணுவாங்க. ஆம். ஏதோ ஒரு விதத்துல இத சிக்னிஃபை பண்ணுது இல்லையா? ஆமா. ஆம். இந்த இந்த இடம் வந்து ஒரு பொறுப்பு 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்த பெயர் செய்யறதுக்காக, இந்த வேலைய இவங்களும், அந்த வேலைய இவங்களும் பண்ணிக்கிற பண்ணு. மாதிரியான ஒரு தன்மைய குடுக்குது அப்படின்றதுனால. அது வந்து பூரமும், உத்திரமும் சேர்ந்து வரும்போது, ஆமாங்க. இரட்டை நட்சத்திரமா ஃபங்ஷன் ஆகும்போது, அந்த செயல்பாடுகள் ஒன்றுக்கொன்று மாத்திக்கும். பரிமாறிக்கிற மாரி இருக்கும். அப்புறம் இந்த நட்சத்திரத்தில கோள்கள் இருந்தா, இவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கல்யாணத்தில வந்து ஏதாவது ஒரு பெரிய முக்கிய பொறுப்பு எடுத்து நடத்துவாங்க. நெறைய ஏன்னா இது ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ப்ரோக்ரியேஷனுக்கான ஃபங்ஷன் அப்படிங்கிறதுனால, அந்த இடத்துல அவங்களுக்கு பொறுப்புகள் ஈஸியா கிடைச்சிடும். ஆமாங்க. அப்புறம் இந்த மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைச்சிட்டு வர்றதுங்கிற ஊர்வலம்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்துட்டு ஆ நெறையவே வந்துட்டு சிக்னிஃபை பண்றது. அந்த கல்யாணத்துக்கு முந்தின ஆ ஊர்வலம்லாம் ம். வருங்களா? இது இப்போ சாரி டூ இன்டரப்ட்ங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இந்த நட்சத்திரத்தில பூரத்தில கேது இருக்குங்க. அவங்க வந்து அரும்புக்காரர் வேல பண்றாங்க. ஓ! பார்த்தீங்களா? இப்போ நம்ம பாகாவ பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? பாகாவோட மனைவியோட பெயர் வந்து சித்தி. இப்ப சித்தினாவே நமக்கு தெரியும். நம்ம ஆன்மீகத்துல சித்தி அடையறது ம். இல்லைங்களா? இப்ப அவங்க மகள்கள், மகன்கள் சொன்னத வச்சு நம்ம அ ப்ரோக்ரியேஷன பத்தி பேசினோம். இப்ப இந்த நட்சத்திரம் வந்துட்டு ப்ரோக்ரியேஷன் மட்டும் இல்லாம, இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்டாவும் பேசுது. சித்தி அடையறது, தன்னை அறியறது, இல்ல ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறது. இது எல்லாமே சித்திங்கிற இதுல அடங்குது இல்லைங்களா? அப்ப இந்த நட்சத்திரம் வந்துட்டு இணை சேர்தலை மட்டும் சொல்லாம, இணை சேர்தல் முடிந்த பின்னால் உருவாகும் தன் தனக்கான ஆன்மீக வளர்ச்சியையும் இந்த இது சொல்லுது. சித்தி அப்படின்னு நம்ம சொல்றது இந்த சித்தர்கள், ம். சித்து வேலை, அந்த சித்தத்தை வந்து முழுமையடைய செய்றது சரி. தான் நம்ம வந்து சித்தி அப்படின்னு சொல்றோம். ஆமா. ஆம். அதை பத்தியும் இந்த நட்சத்திரம் வந்துட்டு பேசுது. அதனால இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அ ஒரு ஒரு வகையான தனித்துவம் என்ன அப்டின்னா, யூனியன் ஆஃப் போலார் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்றோம். அப்டின்னா 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களும் இணைக்கிறக்கான சக்தியும் இவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த கல்யாண வீடு, பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு அதெல்லாம் இணைக்கிறதும் இதுல வருது. அது போக நமக்குள்ளாரையும் இருக்கிற எதிர் எதிர் குணங்களையும் ஒண்ணு சேர்ந்து அதுல எப்படி
ப்ரோக்ரியேஷன் பண்றது, புதுசா ஒண்ணு அந்த உருவாக்குறது. ஆன்மீக சித்தா சொல்றீங்க. ஆ அது நமக்குள்ளார இருக்கிற இருவேறுபட்ட இணைத்து குணாதிசயங்கள ஒண்ணா சேர்த்து ஆன்மீக வளர்ச்சியை ஆன்மீக கொடுக்குது, வளர்ச்சிக்கான அந்த சித்தத்தை சித்தியாக மாத்தும். மாத்துறது. அப்புறம் Beautiful. அப்புறம் இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கு அப்டின்னா, இப்ப கணவன் மனைவிக்குள்ளார ஒத்து வரதில்ல, பேச்சுவார்த்தை இல்ல, சண்டை அதிகமா போட்டுட்டு இருக்கோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்க வீட்ல இருக்கிற அந்த கணவன் மனைவி தூங்குற பெட்டோட கால்கள பாருங்க. அதுல வந்து நட்டோ, போல்ட்டோ ஏதாவது லூஸா இருக்கும். அத டைட்டன் பண்ணுங்க. உடைஞ்சிருந்தா தயவு செஞ்சு மாத்திருங்க. ரிலேஷன்ஷிப் சரியாகும் சரியா அப்படின்னு நம்பலாம். நம்பலாம். கரெக்ட். ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் மாத்தி பாருங்க. ஆமாங்க. ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பட்டன மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம். நன்றி.